பண்ணுறதுக்கு நிறைய வித்யாரிலே அவருக்கு நிறைய நிலம் கொடுத்தாங்க. இல்லை நிலம் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், மோட்டர் உங்களுக்கு பின்வாங்கிடுன்னு சொல்லி போராட்டத்தில் அதில் வந்து அப்பா நிறைய எந்த விலைக்கும் அவர் கட்டுக்கோப்பாக இருந்தார். அதனால தான் அவர் வந்து மக்கள் அதான் நீங்க சொல்ற மாதிரி தலித்துகள் இன்னைக்கு அடைந்திருக்கிற இவ்வளவு வெற்றிக்கு காரணம் இந்த அரசு தானா கொடுத்த வளர்ச்சி கிடையாது. இந்த அரசு தானா ஏற்படுத்திய வளர்ச்சி இல்ல. இந்த வளர்ச்சிக்காக தலித்துகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல அப்பா வந்து ஓயாது போராடி இருக்காங்க, ராத்திரி பகலா போராடி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ளூர் தலித் தலைவர்கள் போராடி தான் நம்ம இந்த வெற்றி அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழறோம்னா இந்த வாழ்க்கைக்கு பின்னால பலவிதமான போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டங்கள் நடத்தியவங்க தலித் மக்களாக தான் இருக்காங்க, தலித் தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு அம்பேத்கருடைய அவருடைய முயற்சியால இடஒதுக்கீடு சமூக நீதி வந்த பிறகு நம்ம ஒரு தலை நிமிர்வு வந்துருக்கோம். இப்போ அந்த தலை நிமிர்வை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு அரசியல், தலித் அரசியல், விடுதலை சிறுத்தைகள் அரசியலா இன்னைக்கு நம்ம பரிணாமப்படுறோம். இது ஒரு முக்கியமான அரசியல். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு ரெட்டியார் மாதிரி சொத்துடைமை உள்ளவங்களா இருந்திருக்கீங்க. அப்பாவுக்கு முன்ன 7 பேர் இருந்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ இவ்வளோ சொத்துக்கள் படைத்த நீங்க ஏழைகள் மேல அடுத்த சக மனிதர்கள் நம்மள மாதிரி இருக்கணும், மற்றவங்களும் நம்மள மாதிரி வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த அன்பு இருக்குல்ல, அதன் மூலமா தான் அப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து போராட்ட களங்களுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது தோழர் கேட்ட மாதிரி உங்க ஆயா அவங்கள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன்பா அவங்களுக்கு இந்த மீன் வேலைன்னு கேட்டிருப்பாங்க. உங்க தாத்தாவும் கேட்டிருப்பாங்க. அவருக்கு மேல இருக்கிற உங்க பெரியப்பா மாதிரிலாம் கூட உனக்கு எதுக்கு அந்த மீன் வேலைன்னு கேட்டிருப்பாங்களே. அப்ப நீங்க எல்லாம் அதை என்ன எப்படி புரிஞ்சுக்கீங்க? அப்பா இது என்னன்னு சொன்னீங்கன்னா, தாத்தாவும் ஆயாவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. சின்ன வயசா இருக்கும்போது பெரியப்பா அப்பாலாம் வயசா இருக்கும்போது ஒரு 30-40 வயசுல இருக்கும்போது இறந்துட்டாங்க. இறந்த உடனே இவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இல்லை. ஒரு படிச்சிருந்தா கூட இவங்க உழைக்க ஆரம்பிக்கல. இருந்த சொத்தை வந்து பெரிய ரெடியாங்கெல்லாம் எப்படி அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமோ அந்த இடத்துல நன்மை பண்ணிட்டு வித்துட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. அப்போ 1 ஏக்கர் ஒரு காணி கூட இல்லை, நிலம் இல்லாத போயிடுச்சு. ரொம்ப வறுமைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு சொத்தையும் போயிடுச்சு. விவரம் இல்லாத விட்டுட்டாங்க. அந்த இது தெரியல, நம்ம அதை வச்சு தாத்தா படித்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்பாவும் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிட்டாங்க. என்ன சொல்லி அவங்க பெரியப்பாலாம் ஒன்று கேட்கறாங்க. அப்போ அன்னிமார்களுடைய தேவையில தான் அப்பாவே வளர்றாரு. அப்புறம் வளர்றாரு. அப்பாவுக்கு வந்து திருமணம் நடக்குது. அதில் எங்கள் பெரியப்பாவும் அப்பாவும் அக்கா தங்கச்சி கட்டிக்கினாங்க. ஓ அப்படியா? வீட்டில் இருந்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ அப்பா வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை தான். பெரியமாவும் நடுவுறாங்க போவாங்க. அம்மா தோசை செஞ்சு தோசை கடை போட்டுருக்காங்க. இதுதான். அதுலேயும் கொஞ்சம் ஆடு மாடு இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் அப்பா இதுக்கெல்லாம் செலவு பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு 15 சென்ட் நிலம் அதையும் அப்பா சேல்ஸ் பண்ணி இந்த பொருளுக்கு பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுதான். அம்மா தான் எங்களை வந்து நடவு நட்டு அதை பண்ணி இது பண்ணாங்க. அப்பா ஒரு பைசா கூட. அப்ப நீங்க அங்க இருந்து கரையாம்புத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு வர்றது எவ்வளவு போராட்டம் வந்திருக்குமே. அப்ப ஹாஸ்டல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிச்சயமா ரொம்ப கஷ்டம். அது ஹாஸ்டல் தான். கடிமாணிக்கத்துல ஹாஸ்டல் கட்டினாங்க. அப்பாவுடைய அது இது ஒரு இது சேட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் ஆரம்பிச்சது கடிமாணிக்கத்தில் தான். அது நாங்கள் நெட்டப்பாலிருந்து அங்கே தான் படித்தோம். அப்பா இருக்காங்க. அது சில அதாவது 73-74 நினைக்கிறேன். அப்பா ஒரு மாநாட்டுக்கு, விவசாய மாநாட்டுக்கு டெல்லிக்கு போனாங்க. நாங்கள் டெல்லியில் போயிட்டு டெல்லிக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அப்பாவுக்கு நல்லா இது இருக்கும். அப்போ போகிறதுக்கே இப்போ 1 வாரம் ஆகும் ட்ரெயினில். ஆமாம், கறி இன்ஜின். திருப்பி வரும்போது என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரம் நைட்டு ஃபுல்லாக அங்கே படுத்து இருந்துட்டு காலையில் விடிகாலையில் வந்து ஹாஸ்டலில் என்னை எழுப்புறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு இருக்கிறேன். என்னை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. கையில் மூட்டாவது இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கையில் கட்டுறாங்க. ஹாஸ்டல் வாட்டணும் போய் 6 மணி பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கையோடு நடந்தே போயிட்டு அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா விடிகாலையில் வந்து தாண்டி திருப்பி தெளிக்கும் போது பார்க்கறது ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்துவாங்க.
அந்த நிகழ்வு இப்போ அப்ப 2 வாரம் ஆயிடுச்சுல அவரை பார்த்து. ரொம்ப கஷ்டம். அது போய் திரும்புவாரா என்ற ஒரு ஏக்கத்துல இருந்த அம்மா. படிப்பு வேற அதிகம் கிடையாது. கிடையாது. அந்த கையில காசு அதிகமாக கிடையாது. அப்பா ரொம்ப தான் கஷ்டப்பட்டு தான் வந்து. இல்லை அவர் கேட்டுக்கொள்ள என்னன்னா, அப்பா பொது வாழ்க்கையிலே இருந்துட்டார், போராட்டங்கள். நீங்க என்ன ஏன் அப்படி வீண் மம்புக்கு பண்ணுங்க, என்ன சண்டை என்ன போட்டீங்களான்னு கேட்கிறாரு அவரு. அப்படியெல்லாம் என்னால போகுது. நான் படிப்புல யாருக்கு இல்ல உங்க அண்ணன் உங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அப்படி சண்டை போட்டுருப்பாங்களே. நீ மாட்டு கட்சி வேலைன்னு பண்ணா இந்த குடும்பத்தை யார் பாக்குறது, பிள்ளைங்களை யார் பாக்குறது? ஆனா அது கேட்கற அளவுக்கு அவங்க இல்ல. அப்பா சொன்னா அவங்க லீடர் ஆயிட்டாரு. அப்பா கட்டுப்பாட்டுல தான் அவங்க இருந்தாங்க. ஓ, பெரியவங்களா இருந்தாலும் தம்பி சொல்றது கரெக்ட். தம்பி சொல்படி வாழ கத்துக்கிட்டாங்க. 1975 எமர்ஜென்சி பீரியட் கைது பண்றாங்க இல்லைங்களா? அப்போ பெரியப்பா ஒருத்தர் எத்திராஜன்றையும் கைது பண்ண கூப்பிட்டு பண்ணார் அப்பா. அவர் தனியா போறது பயமா இருந்தது. ஸ்டேஷன்ல இப்படி வேலையில ஏற்றிட்டு வரும்போது அவர் எங்க அண்ணங்க அப்படின்னு சொன்னேன். அவரையும் கூப்பிட்டுலாம் அவங்க 2 பேரும் தான் போனாங்க. ஒரு நல்ல பாதுகாப்பு உணர்ச்சி. ஆமா, அப்பா தனியா போனா என்ன 2 பேரும் போனா அது ஒரு எந்த கட்டுப்பாடும் அப்பாவோட கட்டுப்பாடு தான் இருந்தாங்க. அண்ணா தம்பி எல்லாம். அம்மா தான் எங்களை வந்து காப்பாங்க. அவங்கதான் எல்லா வேலையும் நல்லாவே நட்டு இந்த தோசை கடை எல்லாம் இந்த இட்லி கடை எல்லாம் போட்டு அவங்க எப்படியோ காப்பாற்றாங்க. அப்பா வந்து அம்மா உங்க அம்மாவுடைய தாய் மாமன் அந்த மாதிரி அவங்கலாம் மாமா வீடு சேலிமேட்ல அவங்களே எங்களுக்கு கவனிச்சு வாங்கினாங்க. எங்க பாட்டி வாரத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அங்கே இருக்கிற அரிசி மட்டும் நல்ல தூக்கிட்டு வர தான் செலிமெண்ட் வர்றதா எப்படி வருவாங்க அங்கே ஊருக்கு வர்றது? வீட்டுக்கு வர்றதுன்னா கறிக்கலாம் குட்டியாங்குப்பம். ஓ, குட்டியாங்குப்பம். கிருஷ்ணாபுரம் குட்டியாங்குப்பம். குட்டியாங்குப்பத்துலேருந்து ஒரு ஏரி வழியாக வந்து அந்த உருளை பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நானும் வந்திருந்தேன். பாட்டி வீட்டில் ஒரு 6 மூட்டை நெல் இருந்தது. இது எடுத்துகிட்டு போப்பா. நாங்கள் அப்பா வேணாம் இல்லைப்பா பிள்ளைங்க நான் எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னாங்க. எங்கள் தாத்தா என்ன சொன்னார், ஏன்பா இவ்வளோதான் இருக்கிற நீ தலையை தூக்கி போக முடியாதா? எவ்வளோ தூரம்? அப்புறம் அதையே என் பொருட்படுத்தாமல் அப்பா தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அந்த நீ சொல்கிறப்ப உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஒரு வண்டி அங்கே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. நான் கூடயே வரேன், சின்ன பையன். 2 தோசை இட்லி எல்லாம் வாங்கி பார்த்து மறுபடியும் எடுத்துட்டு நீ சொன்ன இல்லப்பா அந்த வழியே வந்து அதை எழுதி தூக்கி வந்துட்டாங்க. அது பசி. அது கொண்டு போனா பிள்ளைங்க பசியாருவாங்க. பிள்ளைங்களுக்கு பெரிய போராட்டம் தான். உண்மைதான்.